guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ரூனர் vlogs. ஸோ இன்னைக்கு சிம்பிளான ஒரு கெஸ்ட் மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ணல, வெறும் கன்சிலரோட பேஸ் மட்டுமே வச்சு இந்த மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கும், வாயை சுற்றி கருப்பாக இருக்கும். அண்ட் பிம்பிள்ஸ் வந்து போன மார்க் வந்து என்னுடைய கன்னத்தில் இருக்கும். ஸோ இதெல்லாமே தான் வந்து என்னோடய ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின். ஸோ நான் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து லக்ஸுரி அப்படின்ற பிராண்டோடைய சன்ஸ்க்ரீன். இதில் க்ளூட்டோதயான் 1% இருக்கும். ஸோ இதை நான் 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக இதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய ஸ்கின் கேர் பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக பேஸில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்கள் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து எங்கெங்கெல்லாம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா டீ ஜோனில், அதாவது எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகிற இடத்துல வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நான் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராஸை வந்து நான் என்னோடய நெக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு உடனே விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் ஆச்சு நீங்கள் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. ஸோ நான் வீடியோக்கு வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லிப் பாம் வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் மேக்கப் லாஸ்ட்டாக வந்து லிப்ஸ்டிக் போடும்போது உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ பான்ஸோட மாய்ஸ்சரைசர் தான். சன்ஸ்க்ரீன் ஒரு 2 மினிட்ஸ் போல் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மாய்ஸ்சரைசரும் அப்படியே தான். மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுடைய ஃபேஸில் நல்லா ரியாக்ட் ஆகும். ஸோ அது வந்து மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து இதில் ஃபேஸை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுனால. நார்மலாக பார்த்திங்கன்னா நான் நெக்கையும் வந்து கவர் பண்ணுவேன். அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு ஸ்பூலி வச்சு என்னோடய ஐப்ரோ வந்து ஃபஸ்ட்டு கோம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தான் வந்து நான் ஐப்ரோ பவுடர் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ச் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் நான் ஃப்ரண்ட்டுக்கு வருவேன். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும் உங்களோட ஐப்ரோ. முடிஞ்ச அளவுக்கு ஐப்ரோ பென்சில்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து நேச்சுரலாக இருக்கும், அந்த லுக்கே வந்து அழகாக கொடுக்கும். ஸோ அதே மாதிரியே வந்து ரைட் சைடும் வந்து நான் அழகாக அதுமாரி ஆர்ச் ஃபில் பண்ணி ஃபுல் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயே வந்து ஃபில் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஸ்பூலி வச்சு நான் அழகாக கோம் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நேச்சுரல் லுக் கொடுக்கும், பார்க்க ரொம்ப லுக் அழகாக தெரியும். ஸோ 2 பக்கமாக ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் ப்ளூ ஹெவனுடைய கன்சீலர் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஃபவுண்டேஷனே போடல, வெறும் கன்சீலர் பேஸ் மட்டுமே வச்சு நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ கண்ணு கீழே வந்து நல்லா ஹைலைட் பண்ணுறதுக்காக நிறைய கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா டீ ஜோன்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு டீ ஜோனில் மட்டும்தான் வந்து ஸ்வெட் ஆகும். ஸோ எனக்கு காம்பினேஷன் ஸ்கின் தான். அப்பப்போ வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஸ்கின் மாறிட்டே இருக்கும். ஸோ டீ ஜோனில் மட்டும் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற இடத்துலாம் வந்து கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கன்சீலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து அழகாக டவுன்வர்ட்ஸில் உங்களுடைய ஹேர் எந்த பக்கம் வளருமோ அந்த பக்கம் வந்து அழகாக ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், கன்சீலராக இருக்கட்டும், ஈவனாக வந்து பிளெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ண சொல்கிறோம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, அழகாக ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் கவர் பண்ண முடியும். இதே வந்து நீங்கள் சின்ன சின்ன ப்ரஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் கவர் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் இருக்கிற கன்சீலர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும், அது வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஈஸியாக வந்து பிளெண்ட் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா மார்ஸோட பிராண்டில் வந்து டிரான்ஸ்லூட் பவுடர் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் வந்து பான்ஸ் பவுடர் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லூஸ் பவுடர்ஸ்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணும்போது உங்களுடைய மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், கேக்கி ஆகாமல் இருக்கும் த்ரூ அவுட் த டே. ஸோ அதனால் இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் உங்கள் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், கன்சீலராக இருக்கட்டும்,
ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணும்போது பவுடர் வந்து அவ்வளோ அழகாக லாக் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து லிப் பாம் யூஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ அதை வந்து இந்தமாதிரி டிஷ்யூ பேப்பரால் லாக் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா லிப் பாம் மேலே இருக்க லேயர்ஸ் வந்து வெளியே தெரியாது. ஸோ எனக்கு வந்து மேட் லுக் மேக்கப் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா என்னோடய எக்ஸாக்ட் ஷேட் ட்ரெஸ் கலரில் இருக்க லிப்ஸ்டிக் வந்து கிடையாது. ஸோ அதனால் நான் எப்படி கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவுட்லைனில் வந்து பிளாக் கலர் லிப்ஸ்டிக் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நியூட் பிங்க் கலர். ஸோ அது வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது என்னோடய ட்ரெஸ் கலர் வந்து வந்துடுச்சு. ஸோ லிப்ஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண தெரியாது. ஸோ நார்மலாக வந்து எனக்கு எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு லைட் கலர்ஸில் வேணும் அப்படின்னா எல்லோ வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன். இல்லாட்டி எனக்கு வந்து டார்க் கலர்ஸ் நல்லா போல்ட் கலர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பிளாக் மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் எனக்கு கலர் வந்து கொண்டு வர தெரியும். நார்மலாக பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது பிங்கி ஷேட்ஸில் இருக்கிற எல்லா லிப்ஸ்டிக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுக்கு எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ அண்ட் பிளாக் ஸோ இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நான் வந்து லிப்ஸ்டிக் போடுவேன். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக வந்து அமைஞ்சிரும் எனக்கு. அடுத்த ஸ்டெப் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப டார்க்காக இருக்கிற ப்ளஷ் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் வந்து டஸ்கி ஸ்கின். ஸோ நான் வந்து இந்த மாதிரி லைட் பிங்க் பீச் சேர்ந்தா மாதிரியான ஒரு கலர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு பக்கம் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நேச்சுரல் லுக் கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஐப்ரோ எண்டு அந்த போன் இருக்குல்ல, ஐப்ரோ எண்ட் போனு அதுலேருந்து சீக்ஸ் வரைக்கும் அழகாக ஒரு சி மாடலில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் ரெண்டு பக்கமோட வித்தியாசம் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ப்ளஷ் போட்ட மாதிரி தெரியாது, பார்க்க நல்லா நேச்சுரல் லுக் வந்து கொடுக்கும். மேப்ளினோட கலோசல் காஜல் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து இதில் இன்னர்லேயும் போட்டிருக்கேன், அப்பர்லேயும் வந்து போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு போல்டு லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நான் இன்றைக்கி போட்டிருக்க லுக் எப்படி எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்டிங்க்கு நம்ம கெஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னும் போது நம்மளும் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா போல்டாக தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், ஐஸாக இருக்கட்டும் நல்லா போல்டாக போனாலே போதும். மேக்கப் அதாவது பேஸ் வந்து நீங்கள் ரொம்ப மினிமலாக வச்சுட்டு ஐஸையும் லிப்ஸும் வந்து கொஞ்சம் போல்டாக வச்சுக்கினீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் வந்து கொடுக்கும். ஸோ நானும் இன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஐலைனர் வந்து அப்ளை பண்ணல. ஸோ அதுக்கு பதில் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே வந்து என்னோடய கண்ணை நல்லா எலிவேட் பண்ணி காட்டும். ஸோ இதோட இந்த லுக் வந்து ஓவராலாக முடிஞ்சிடுச்சு. ஸோ சின்னதாக ஒரு பொட்டு வச்சு ஃபைனல் லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்க நல்லா ஒரு பிரைட் லுக்காக வந்து கொடுக்கும். இதே நீங்கள் பேஸை யூஸ் பண்ணிவிட்டு இதே வந்து நீங்கள் சட்டிலாகவும் வந்து எடுத்துக்கோங்க. லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப நியூட் ஷேட்ஸில் வேணும்னாலும் மாற்றி போட்டுக்கோங்க. ஐ லுக் வந்து ரொம்ப மினிமலாக இருந்தால் போதும்னாலும் மாற்றி போட்டுக்கோங்க. பட் இந்த மாதிரியான ஐ லுக்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் நல்லா பிரைட்டாக தெரிவிங்க. என்னோடய கண் மட்டும் ஏதோ டல்லாக இருந்த மாதிரி இருந்தது, போல்டாகவே தெரியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரஞ்சு வித் பிங்க் ஷேடில் இருக்கிற ஒரு ஐ ஷேடோ எடுத்து என்னோடய ஃபுல் லிட்ஸ்லேயே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அது மாதிரி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கண் வந்து அழகாக போல்டாக தெரியும். ஸோ அதுவே வந்து என்னோடய நோஸ்லேயும் வந்து அழகாக ஹைலைட் பண்ணுற மாதிரி போட்டுக்கிறேன். இதான் ஃபைனல் லுக். ஸோ என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.